சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 1013 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 வளர்ச்சி திட்டங்கள் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் எல்லாம் அடியோடு மாறப்போகுது. என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவர முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பெரம்பூர் தொகுதியின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு 1013 கோடி ரூபாய் மதிப்பில் 50 திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதில் மிகப்பெரிய பங்காக 544 கோடி ரூபாய் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வீட்டு வசதி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வியாசர்பாடி பகுதியில் சுமார் 2000 புதிய குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன. மேலும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான 858 வீடுகள் கொண்ட ஓல்ட் பிளாக் மற்றும் 684 வீடுகள் கொண்ட உதயசூரியன் நகர் குடியிருப்புகளும் இடிக்கப்பட்டு புதிதாக மறு கட்டுமானம் செய்யப்பட உள்ளன. மேலும் முல்லை நகர் அருகே புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட நிலமும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேபோன்று இளைஞர்களின் கல்வி மற்றும் போட்டித் தேர்வு தயாரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக் கல்லூரியில் அம்பேத்கர் ஆய்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இங்கு UPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். மேலும் கல்லூரியில் புதிய நிர்வாக கட்டடம், அரங்கம் மற்றும் கூடைப்பந்து, கால்பந்து, கபடி, கைப்பந்து மைதானங்கள் உள்ளிட்ட விளையாட்டு வசதிகளும் மேம்படுத்தப்பட உள்ளன. நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்த 211 கோடி நிதியில் 22 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றில் முக்கியமாக வடக்கு அவென்யூ சாலையில் 15 கோடி செலவில் வடசென்னையின் முதல் நடைபாதை பிளாசா மற்றும் ஃபுட் ஸ்ட்ரீட் அமைக்கப்படுகிறது. இதில் சுமார் 90 கடைகள், நடைபாதை, மின் விளக்குகள் மற்றும் அமர்விட வசதிகள் இடம்பெறும். இதேபோல் GNT சாலையில் 6 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த விளையாட்டு வளாகம், ஷர்மா நகர் மற்றும் முல்லை நகர் பகுதிகளில் புதிய விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படுகின்றன. வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் புதிய நகர்ப்புற சமூக சுகாதார மையம் மற்றும் டயாலிசிஸ் மையமும் உருவாக்கப்பட உள்ளது. மேலும் 160 கோடி நிதியில் மின்சார உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பொது வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. தற்போது பெரும்பாலான திட்டங்கள் திட்டமிடல் நிலையில் உள்ளதாகவும் உடனடி பணிகளுக்காக முதலமைச்சரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீதமுள்ள திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் பெரம்பூர் தொகுதி மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.